ஐடி வேலைக்கு போகணும்னா ஏதோ கம்ப்யூட்டர் படிக்கணுமாமே அப்படின்னா என்னண்ணே? அட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கடா, இது ஒரு 4 வருஷ கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா, இப்ப நீயும் நானும் பேசுறதுக்கு தமிழ்ல பேசுறோமா, அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கு நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. இந்த பைத்தானு, ஜாவா, சி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லி தரதான் இந்த கோர்ஸ். இந்த லாங்குவேஜ் நீ கத்துக்கிறது மூலியமா இந்த கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரி வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் நீ கமெண்ட் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பத்தி நீ படிப்ப, ஓகேவா? அண்ணே வேற என்ன வேலைக்குண்ணே போலாம்? இந்த கோர்ஸ் படிச்சினா நீ கேம் டெவலப்பர் ஆகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி பல வேலைக்கு போகலாம். இந்த கூகுள் கம்பெனில கேள்விப்பட்டிருப்பீல, கூகுள் கம்பெனியா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இந்த ஐபிஎம்மா இருக்கட்டும், ஜோகோவா இருக்கட்டும், இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு சரியான டிமாண்ட் இருக்கு. நீ இந்த கோர்ஸ் படிச்சினா கூகுள்ல செலக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குடா. இந்த கோர்ஸ் இருக்குன்னா என்ன படிச்சிருக்கணும்? அட அதுவாடா, அட்மிஷன் பண்றதானே. அட்மிஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நீ 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதை பத்தி நீ படிச்சுக்கணும். குறைஞ்சது ஒரு 55% ஆஃப் மார்க்காச்சும் நீ எடுத்துருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பெரிய பெரிய காலேஜில் அட்மிஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போய்க்கலாம். அதாவது சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, நீ நல்ல கட் ஆஃப் எடு, உனக்கு சூப்பரான காலேஜில் சீட் கிடைக்கும். இல்லை கம்மியான கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா உனக்கு காலேஜில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி எல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். நல்லா படிச்சு நாட்டை காப்பாத்தேன். வீட்டை காப்பாற்ற போறேன்னு தெரியல, நாட்டை காப்பாற்ற போறேன்னா?